இப்ப கூட வரும்போது செய்தி படிக்கிறேன். ஒரு சின்ன குழந்தைய 7 வயசு குழந்தைய கடத்திக்கிட்டு போயிருக்கிறான் ஒரு பையன். பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது நாமக்கல்லோ ஈரோடு ஏதோ ஒரு ஊர்ல. தினம் இதேதான். ஏன் இது நடக்குதுமா? என்ன நடக்கு? முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் இருந்ததா? எதுவுமே கிடையாது. தெருவுல போற குழந்தைய இழுத்துட்டு போய் அத பாலியல் வன்கொடுமை செய்யற கொடுமை எல்லாம் இப்பதான் நடக்குது. சும்மா நடுராத்திரி தனியா பொண்ணு போனா உடனே 4 பேர் கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை. தனியா நடுவுல ராத்திரி பொண்ணு போனா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய சொல்லி யார் சொன்னா? என்ன அவசியம் என்ன? அப்ப அந்த வக்கர புத்தி பாருங்க. அந்த புத்தியை கொடுப்பது எது? ஒழுங்கா படிக்கிற பசங்களுக்கு கெட்ட புத்தியை தருவது எது? இந்த குடிப்பழக்கமோ போதை பழக்கமோ. தமிழ்நாட்டுல இது அதிகமாக 5 வருஷத்துல ரொம்ப பெருகிடுச்சு, பயங்கரமா பெருகிடுச்சு. அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன் முடியலன்னா கண்டுக்காம இருக்கிறாங்க. எவ்வளவு வேணா குடிக்கட்டும், ஓட்டு மட்டும் போட்டா போதும். எவ்வளவு வேணா கொள்ளை அடிக்கலாம், கடைசி நிமிஷம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாயை அடைச்சிட்டா போதும். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு எலெக்ஷன் போதும் ஏமாத்துறதுக்குன்னே விதவிதமான அறிவிப்புகளுடன் வருவார்கள். பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு கடையை திறப்பாங்க. பசங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, விவசாயத்தை அழிப்பாங்க. உங்க கண்ணெதிர்க்கே உங்க ஊரு, உங்க மலை, உங்களுடைய நிலம் எல்லாத்தையும் வெட்டி பக்கத்து ஊருக்கு கடத்திடுவாங்க. இதான் இங்க நடக்கும். அதனால பெண்களாகிய நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் அன்புமணியும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய வெற்றி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் காத்துக்கிறாங்க. உங்களுக்கு நல்லது செய்யணும், பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், குடிப்பழக்கம் இல்லாத இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும். படிச்சுட்டா மட்டும் போதாது, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, சுய மரியாதையோட நிக்கணும்ல. ஒரு 10 ரூபாய் கூட யாரையா கேட்டு வாங்குற நிலைமையில் தானமா யாரையும் கேட்கணும். ஒரு 10 ரூபாய் குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கணும்னா கூட யாரா கொடுப்பாங்களா? வீட்டுக்கார கொடுப்பாரா, இல்ல அப்பா கொடுப்பாரா, அண்ணன் கொடுப்பாரான்னு பாத்துட்டு இருக்கோம். ஏன்? படிச்சிருக்கோம்ல, நமக்கு வேலை கொடுக்கணும்ல. வேலை கொடுக்கற எந்த வேலையும் கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம் கூட இங்க செய்யவே இல்லை. ஆனா இருக்கிற சொத்தை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இந்த கோபம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். என்னடா இது, எப்பெல்லாம் நாள் தான் ஏமாத்துவாங்க அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க.